நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் இம்மானுவேல். தற்பொழுது குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய வடக்கு இலங்கைக்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய கடல் பரப்பில் நிலவி கொண்டிருக்கிறது. அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களாக இருக்கட்டும், அடுத்து வரக்கூடிய நாட்களாக இருக்கட்டும், அது வடக்கு திசையில் பயணிக்க இருக்கிறது. அது மட்டும் அல்லது சில நேரங்களில் அது வடகிழக்கு திசையில் கூட பயணிக்க முற்படலாம். ஆனால் அது அவ்வாறாக நகர முயன்று ஒரு கட்டத்தில் வலுவிழந்து போவதற்கான அமைப்புகளும் இருக்கிறது. அது வலுவிழந்து போகும்போது பார்த்திங்கனாக்கா கடல் பகுதிகளில் மழை மேகங்கள் அடர்த்தியாக காணப்படும். குறிப்பாக அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் மிக அடர்த்தியாக காணப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. எப்படி இருந்தாலுமே அடுத்து வரக்கூடிய சில நாட்களில், இன்னும் சொல்லப்போனால் ஒரு 5-6 நாட்களில் உங்களுக்கு அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் தென்மேற்கு பருவமழை தொடங்கிவிட்டதாக அதிகாரப்பூர்வமான அறிவிப்புகள் வெளிவரலாம். அதற்கான அமைப்பு தான் தற்சமயம் நிலவி கொண்டிருக்கிறது. அதே சமயம் இந்த சுழற்சி கொஞ்சம் நம்முடைய கடலோர பகுதிகளுக்கு நெருக்கத்தில் வரும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பு இதற்கு முன்பு இருந்தது. மாதிரிகளினுடைய கணிப்புகளும் அதை உறுதிப்படுத்தும் வகையில் தான் இருந்தது. இப்பொழுது பார்த்திங்கனாக்கா இது அந்த மாதிரி இல்லை. இப்படி தான் ட்விஸ்ட்டு கொடுக்கும் இந்த சுழற்சிகளை பொறுத்த வரைக்கும். அதனால தான் சுழற்சின்னு ஒன்று உருவாகி அதனால் கிடைக்கக்கூடிய மழை தொடர்பான தகவல்கள் மாதிரிகளில் வருதுன்னா அதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நம்ம சில நாட்கள் காத்திருக்கணும். இப்போ நம்ம கன்ஃபார்மே பண்ணிட்டோம். அது தமிழகத்திற்கு மிக நெருக்கத்தில் வருவதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு. அதனால் வடகடலோர மாவட்டங்களில் கனமழைக்கான சாத்தியக்கூறுகளும் அடுத்து வரக்கூடிய நாட்களில் குறைவாக தான் இருக்கிறது. குறைவுங்கிறத விட கிடையாது அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கொள்ளுங்கள். அங்குமிங்குமாக சில நேரங்களில் இந்த சாரல் மழை, தூறல் மழையெல்லாம் பதிவாகிறது இயல்பு தான். அதெல்லாம் வாடிக்கையான விஷயம். அதை நீங்கள் தொடர் கனமழை கூடலாம் ஒப்பிட முடியாது. ஸோ எப்படியோ சுழற்சி அந்த அளவிற்கு நமக்கு பெனிஃபிட் கொடுக்காது அப்படிங்கிற மாதிரியான ஒரு முடிவுக்கு நம்ம வரலாம். இது நேரடியான பெனிஃபிட் கொடுக்காது அப்படிங்கிற மாதிரி வைத்துக்கொள்ளுங்கள். மறைமுகமான பெனிஃபிட் இருக்குமான்னு கேட்டிங்கனாக்கா சில இடங்களில் இருக்கும். அது எப்படி நகர்ந்து போகும்போது அது இன்டைரக்டாக காற்றை இழுக்கிறதுனால உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கன்னியாகுமரி மாதிரியான மாவட்டத்தில், கன்னியாகுமரி மாவட்டம், மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்களில் மழையெல்லாம் பதிவாகும். அதே போல் மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிகளில், கேரள மாநில பகுதிகளில் சில நேரங்களில் மழையானது பதிவாகலாம். ஒருவேளை அது வடகடலோர மாவட்டங்களுக்கு கிழக்கே இருக்கக்கூடிய கடல் பரப்பில் நிலை கொண்டு இருக்கக்கூடிய அந்த தருணத்தில் காற்றின் திசையில் ஏற்படக்கூடிய அந்த மாறுதல்களை பொறுத்து வடமேற்கு உள் மாவட்டங்களில், ஈரோடு மாவட்ட வடக்கு பகுதிகளில், சேலம் மாதிரியான மாவட்டத்தில் கூட அடுத்த ஒரு 2 நாட்களுக்கு பிறகு இடியுடன் கூடிய வெப்பச்சலன மழை ஓரளவிற்கு கணிசமாக பதிவாகுவதற்கான அமைப்புகள் என்பது இருக்கும். அடுத்த 24 மணி நேரத்திலும் சில இடங்களில் மழை பதிவாக வாய்ப்புகள் எல்லாம் இருக்கிறது. இப்பொழுது கூட பார்த்திங்கனாக்கா நம்ம மழை அளவுகளை பார்த்துட்டு இருக்கும்போது இப்பொழுது நேரம்னு பார்த்திங்கனாக்கா அதிகாலை 1 மணி ஆகுது. இன்றைக்கு தேதின்னு பார்த்திங்கனாக்கா 12/5/2026. இப்பொழுது நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய மழை அளவுகளை நாம் கன்சிடரேஷனுக்குள்ளே கொண்டு வந்தோம்னாக்கா பெலத்தி கோயம்புத்தூர் மாவட்டம் 43 மில்லிமீட்டர், சிறுமுகை கோயம்புத்தூர் மாவட்டம் 28 மில்லிமீட்டர், கோட்டூர் கோயம்புத்தூர் மாவட்டம் 22 மில்லிமீட்டர். இதில் பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு மோஸ்ட் ஆஃப் த பார்ட்ஸ் இந்த டாப் 3ல் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் தான் இருக்குது. ஒத்தக்கல் மண்டபம் கோயம்புத்தூர் மாவட்டம் 20 மில்லிமீட்டர், அன்னூர் கோயம்புத்தூர் மாவட்டம் 19 மில்லிமீட்டர். ஒரு நண்பர் நம்ம கருத்துரை பகுதியில் பகிர்வார் இல்லையா, அன்னூர் பகுதிகள், அங்கே எங்களுடைய கிராமத்தில் நல்ல மழை பதிவாகலை, நனைக்கும் மழை பதிவானது அப்படிங்கிற மாதிரி பகிர்ந்துட்டு வந்திருந்ததை என்னால் பார்க்க முடிந்தது. இப்போ லாஸ்ட் வீடியோவில் கூட ஒரு கமெண்ட் செக்ஷனில் பகிர்ந்துருக்காரா ஏதாவது தகவல்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஆனால் இப்போ நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் பிரகாரம் அன்னூரில் 19 மில்லிமீட்டர் அளவு மழையானது பதிவாகி இருந்திருக்கிறது. அவரது பகுதியில் மழை பதிவாகி இருந்தால் நமக்கு மகிழ்ச்சி தான். எருமாடு நீலகிரி மாவட்டம் 15 மில்லிமீட்டர். அதே போல் திருப்பூர் மாவட்டத்தில் திருமுருகன் பூண்டியா அது ஒரு பகுதி, திருமுருகன் பூண்டி தான் 14 மில்லிமீட்டர் அளவு மழை. ஜல்லிப்பட்டி கோயம்புத்தூர் மாவட்டம் 12 மில்லிமீட்டர், காரமடை கோயம்புத்தூர் மாவட்டம் 10 மில்லிமீட்டர், ஹாசனூர் ஈரோடு மாவட்ட வடக்கு பகுதி இது 9 மில்லிமீட்டர். இதே போல் நிறைய இடங்களில் மழை பதிவாக இருக்குதுங்க. எல்லா பகுதிகளின் பேரையும் நம்மளால் படிக்க முடியாது. பட் மோஸ்ட் ஆஃப் த பார்ட்ஸ் எப்படி இருக்குன்னாக்கா கோயம்புத்தூர் மாவட்டத்தில் நல்ல மழை பதிவாக இருக்கிறது சில இடங்களில். அதே போல் அதற்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய ஈரோடு மாவட்ட பகுதிகள், குறிப்பாக நீலகிரி மாவட்டத்துடைய கிழக்கு பகுதிகளை ஒட்டிய ஈரோடு மாவட்ட வடக்கு பகுதிகள், வடமேற்கு பகுதிகள்னு சொல்லலாம். ஸோ அங்கெல்லாம் ஓரளவிற்கு மழை பதிவாக இருக்கிறது. இதை தவிர்த்து கரூர் மாவட்டத்தில் ஒரு சில இடங்களில் மழையானது பதிவாக இருக்கிறது. ஆனால் ரொம்ப குறைவான அளவு மழை தான். தேனி மாவட்டத்தின் சில இடங்களிலும் மழையெல்லாம் பதிவாக இருக்கிறது. இப்போ அடுத்த 24 மணி நேரத்தில் மழை பதிவாக வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிங்கனாக்கா நிச்சயமாக இருக்கிறது. அதில் மாற்று கருத்துக்கள் கிடையாது. ஸோ அடுத்த 24 மணி நேரம் மழை வாய்ப்புகளை தான் நம்ம பார்க்க போகிறோம்.
அடுத்த 24 மணி நேரத்திலும் டெல்டாவின் சில இடங்களில் மழையானது பதிவாகலாம். இப்போ உங்களுக்கு ரெயின்ஃபால் டேட்டாலாம் நம்ம வந்து படிச்சிருந்தோம் இல்லையா? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம டெல்டாவை லாஸ்ட் 24 ஹவர்ஸ்லேயும் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம். அது மாதிரி பதிவும் ஆணுச்சு. காரைக்காலில் மழை வந்து பதிவானுச்சு. ஸோ நான் காரைக்காலே இருக்கிறதுனால நான் வந்து சொல்கிறேன், மழையின் இன்டென்சிட்டி டசன்ட் மேட்டர். அது வந்து சாரலாக இருந்திருக்கலாம், தூரலாக இருந்திருக்கலாம், பட் மழை வந்து லைட்டாக பதிவானுச்சு அப்படிங்கிறத இங்கே நான் உங்கள் கூட பகிர்ந்து கொள்கிறேன். ஸோ அந்த மாதிரி தான் ஒரு சில இடங்களில் மழையானது பதிவாக இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் 24 ஹவர்ஸில் நம்ம திருவாரூர் மாவட்டத்துடைய சில இடங்களில், நாகை மாவட்டத்தில், மயிலாடுதுறை மாவட்ட பகுதிகளிலும் சாரல் தூரல் மழையெல்லாம் பதிவாகும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கணிப்பை தான் முன்வைக்க வேண்டியதாக இருக்கிறது. அதே போல் பார்த்திங்கனாக்கா கேரள மாநில பகுதிகளில் ஒரு சில இடங்களில் மழையானது பதிவாகலாம். நம்ம தென்காசி மாவட்டத்தில், கன்னியாகுமரி மாவட்ட பகுதிகளில், குறிப்பாக கன்னியாகுமரி மாவட்ட மேற்கு பகுதிகளில், கன்னியாகுமரி மாவட்ட உட்பகுதிகளிலும் மழையெல்லாம் பதிவாகலாம். தூத்துக்குடி மாதிரியான மாவட்டத்தில் சாரல் மழை, தூரல் மழை பதிவாகலாம். ஆக்சுவலாக பார்த்திங்கனாக்கா இந்த சர்க்குலேஷன் இன்னும் கொஞ்சம் க்ளோஸாக மூவாக இருந்ததுன்னா தூத்துக்குடி மாவட்டத்தில் இப்போ நேற்றே பார்த்திங்கனாக்கா இல்லை நேற்று முன்தினத்தில் ஒரு கனமழைக்கான வாய்ப்புகள் என்பது நிகழ்ந்திருக்கும். பட் சர்க்குலேஷன் அப்படி வரல. அப்படி அந்த மாதிரியான ஒரு மூமெண்ட் அது வந்து எடுக்கலை. இட்ஸ் ஆல் அபவுட் த நேச்சர். இயற்கை அதனுடைய போக்கை கொஞ்சம் வித்தியாசமாக தான் செய்து கொண்டிருக்கிறது. வித்தியாசமாகங்கிறத விட அது அதனுடைய போக்கில் தான் பயணித்து கொண்டிருக்கிறது. ஒரு பார்வையாளராக நம்ம பார்க்கக்கூடிய அந்த விஷயங்கள் தான் வித்தியாசப்படுது. ஸோ அதனால் நமக்கு அந்த அளவிற்கு அது வந்து எப்படி சொல்கிறது, இப்போ தூத்துக்குடியில் யாராவது இருந்தாங்கனாக்கா, தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நண்பர்கள் அதிகமாக இதை எதிர்பார்த்து இருந்திருந்தாங்கனாக்கா இது ஒருவேளை அவங்களுக்கு ஒரு ஏமாற்றத்தை கொடுத்துருக்கலாம். ஆனால் அந்த ஏமாற்றம் தற்காலிகமானது அப்படிங்கிறதையும் நான் இங்கே பகிர்ந்து கொள்கிறேன். தென்மேற்கு பருவமழை தொடங்குவதற்கு முன்பு வரையில் தூத்துக்குடி மாவட்டத்திற்கு ஏதேனும் வாய்ப்புகள் கிடைத்தால் அது நன்றாக கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து நம்புகிறேன். அதே போல் அடுத்த 24 மணி நேரத்தில் இலங்கையினுடைய வடக்கு மாகாணங்களில் பல்வேறு இடங்களிலும் மழையெல்லாம் பதிவாகலாம். அனுராதபுரி சுற்று வட்டார பகுதிகள், வவுனியா வனப்பகுதிகள், முல்லைத்தீவு, யாழ்ப்பாணம் இந்த மாதிரியான இடங்களுக்கும் மழை சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. யாழ்ப்பாணம், மட்டக்களப்பு இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த கடலோர மாவட்டங்களில் பல்வேறு இடங்களிலும் மழை பதிவாகும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து எதிர்பார்க்கிறேன். அண்ட் ஃபார் ஷோர் அந்தமான் நிக்கோபார் மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில், அதுக்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய கடல் பரப்பில், அதை நம்ம மத்திய வங்க கடல் பகுதிகள்னு சொல்லலாமா, அங்கே வந்து அடர்ந்த மழை மிக குவியல்கள் கண்டிப்பாக காணப்படும். அதில் மாற்று கருத்துக்களே கிடையாது. சுழற்சி ஒரு அகண்ட சுழற்சியாகவும் அப்பொழுது காணப்படுவதன் காரணமாக தான் நம்ம இப்போ 13ஆம் தேதி நாளைக்கு ஓரளவுக்கு மழை வந்து கடலோர பகுதிகளில் பதிவாகும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பையும் முன்வைக்கிறோம். சுழற்சி வலுவிழந்த பின்னர் உங்களுக்கு மீண்டும் பார்த்திங்கனாக்கா தமிழகத்தில் வெப்பச்சலன மழைக்கான வாய்ப்புகள் கணிசமாக உயர தொடங்கலாம். தெற்கு கர்நாடக மாநில பகுதிகளில், நம்முடைய வடமேற்கு உள் மாவட்டங்களில், மேற்கு உள் மாவட்டங்களிலெல்லாம் மழை பதிவாகலாம். அதே சமயம் அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் தென்மேற்கு பருவமழை தொடங்கிடும். அடுத்தது பார்த்திங்கனாக்கா நம்ம கேரளாவில் எப்போ தொடங்குது அப்படிங்கிறத தான் பார்க்கணும். அதற்கான சூழல்களும் மிக சாதகமாக வந்துடும் அப்படிங்கிற மாதிரியும் நான் வந்து எதிர்பார்க்குறேன். கண்டிஷன்ஸ் எல்லாமே ஃபேவரபுளாக தான் இருக்குது. அதனால் பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு 17ஆம் தேதி முதல் இல்லை 16ஆம் தேதி முதல் மீண்டும் உங்களுக்கு மேற்கு உள் மாவட்டங்களில், தென் உள் மாவட்டங்கள்லாம் கணிசமாக மழை பதிவாக தொடங்கிவிடும். ஸோ இந்த சீசனை அப்படியே நம்ம கடந்து போகிறது தான் நல்லது. தென்மேற்கு பருவமழை அது தொடர்பாக ஏற்கனவே நிறைய அறிக்கைகள் வந்து வெளியே வந்து விட்டது. நம்மளும் சொல்லியிருந்தோம், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொஞ்சம் ஒதுக்கியே வைங்க. ரொம்ப அதில் நீங்கள் டீப்பாக அனலைஸ் பண்ண வேணாம். ஆகஸ்ட் மாதத்தில் எப்படி இருக்கும், செப்டம்பர் மாதத்தில் எப்படி இருக்கும், அந்த அளவுக்குனா எதுக்கு நம்ம போகணும். நமக்கு முதல்ல அடுத்த ஒரு வாரத்தில் பலன் இருக்கா இல்லையாங்கிறது தெரிஞ்சால் பத்தாதா? அதுதானே முக்கியமான விஷயம். எப்படியும் தென்மேற்கு பருவமழை இயல்பான அளவு மழை கொடுத்துரும் அப்படிங்கிற மாதிரி நான் உறுதியாகவே நம்புகிறேன். தென்மேற்கு பருவக்காற்றின் வீரியம் குறைந்திருக்கக்கூடிய தருணத்தில் தமிழக உட்பகுதிகளில் வெப்பச்சலன மழையும் பதிவாகும். அதையும் நீங்கள் வந்து மறந்துட முடியாது, அதாவது மறுக்க முடியாது. இப்போ நேற்று கூட பார்த்திங்கனாக்கா ஒரு டிஸ்கஷன் நம்ம ட்ராவல் பண்ணிகிட்ருக்கும்போது, நேற்று முன்தினம் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கும்போது, இப்போ அதான் நம்ம இப்போ வயசானவங்க, பெரியவங்க, நம்ம எல்லாம் சேர்ந்து தானே ட்ராவல் பண்ணுறோம். அப்போ அவங்களுடைய அந்த கண்ணோட்டத்திலேருந்து அவங்களுடைய பெரியவர்கள் சொன்ன விஷயத்த அவங்க வந்து சொன்னது, பாண்டிச்சேரியில் தென்மேற்கு பருவமழை கை கொடுக்குமா கை கொடுக்காதா அப்படிங்கிற மாதிரி ஒரு டிஸ்கஷன் இருந்தது. நான் சொல்லியிருந்தேன் அவங்கள்ட்ட, ஆக்சுவலாக தென்மேற்கு பருவமழை என்பது நேரடியான பலனை வந்து வடகடலோர மாவட்டங்களுக்கு வழங்காது, மறைமுகமான பலனைத்தான் வழங்கும். நேரடியாக மேற்கு திசை காற்றினுடைய தாக்கத்தினால பலன் அடையக்கூடிய பகுதிகள் என்பது
மேற்கு மாவட்ட பகுதிகள், குறிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள், கேரள மாநில பகுதிகள், நம்முடைய கர்நாடக மாநில மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள், கர்நாடக மாநில தெற்கு பகுதிகள், இங்கெல்லாம் வந்து ஓரளவுக்கு பலன் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து சொல்லியிருந்தேன். அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கனாக்கா, இல்லை தென்மேற்கு பருவமழையிலையும் இது வந்து பெனிஃபிட் வந்து அடையும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலாக அது பார்ஷியலாக அது வந்து ட்ரூ தான். அதாவது நம்ம என்னதான் நேரடியான தாக்கத்தினால மழை கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து சொன்னாலும், மறைமுகமான தாக்கத்தினால இடியுடன் கூடிய வெப்பச்சலன மழை பதிவாகும், மேற்கு திசை காற்று வீக்காக இருக்கிறதுனால அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். ஆனால் மேற்கு திசை காற்று வீக்காக இல்லாதப்போ கூட இப்போ வட மாவட்டங்களில், குறிப்பாக வடகோடி மாவட்டங்களில் மழைக்கான வாய்ப்புகள்லாம் வந்து உருவாகும். அதையும் நீங்கள் வந்து பார்ப்பீங்க. அது எப்படி இருக்குன்னாக்கா, ஆஸ் யூஷுவல் பருவமழை மாதிரியே இருக்காது. அது ஒரு வெப்பச்சலன மழை பேட்டர்னில் தான் இருக்கும். அதை தான் நான் வந்து அவங்களுக்கு நான் வித்தியாசப்படுத்தி விளக்குனேன். அது நம்மளால் வந்து டைரெக்டான பெனிஃபிட்னு சொல்ல முடியாது. பட் ஆனால் மேற்கு திசை காற்றினுடைய பலன் என்பது வந்து இருக்குது. இப்போ நம்ம சென்னை மாதிரியான இடங்களே நீங்கள் எடுத்துக்கோங்களேன். அங்கே வந்து இந்த மேற்கு திசை காற்றினுடைய பலன் என்பது ஓரளவுக்கு கை கொடுக்கும். காற்று ரொம்ப வேகமாக இருந்தது, வீரியமாக இருந்ததுனாக்கா வடகிழக்கு திசையில் காற்று வருது இல்லையா, வறட்சியான காற்று வரும். அது வந்து சென்னைக்கு அப்பப்போ கை கொடுக்கும். கடல் காற்றின் சாதகத்தன்மையை பொறுத்து வெப்பச்சலன மழைக்கான வாய்ப்புகள் அது வந்து ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ புதுச்சேரிக்கும் பார்த்திங்கனாக்கா இரவு நேரத்தில் சம்டைம்ஸ் நல்லாவே மழைக்கான வாய்ப்புகள்லாம் வந்து உருவாகும். தென்மேற்கு பருவமழை காலகட்டத்துலேயும் அது வந்து ஒர்க் அவுட் ஆகும். நம்ம ஜவ்வாது ஹில்ஸ் இருக்குது இல்லையா, அதற்கு மேற்கே இருக்கக்கூடிய இடங்கள் வந்து சில நேரங்களில் பலன் வந்து அடையும். ஸோ மேற்கு திசை காற்றினால் எந்த இடமும் வந்து இப்போ வடமேற்கு உள் மாவட்டங்களிலேயோ, அதே போல் இந்த ஜவ்வாது மலைக்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்களிலேயோ பலனே சுத்தமாக கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி நம்மளால் சொல்ல முடியாது. பலன் இருக்கும். பட் அதை நம்மளால் வந்து கேரளாவில் பெய்யக்கூடிய மழை கூடயோ, மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் பதிவாகக்கூடிய மழை கூடயோ ஒப்பிடவே முடியாது. அது எங்கேயோ இருக்கும். அப்பர் பவானி அவலாஞ்சிலெலாம் என்னென்னமோ அந்த மில்லிமீட்டர் கணக்கெலாம் பார்த்தீங்கன்னாக்கா எங்கேயோ போய் நிற்கும். வால்பாறையிலலாம் பார்த்தீங்கன்னாக்கா 300 மில்லிமீட்டருங்கிறது சாதாரணமான ஒரு விஷயம் மாதிரி தோணும் பருவமழை ஆக்டிவாக இருக்கக்கூடிய தருணத்தில். அதே போல் தென் மாவட்டங்கள்லேயும் சில நேரங்களில் பயங்கரமான மழையெல்லாம் வந்து பதிவாகும். ஸோ அப்படிலாம் கம்பேர் பண்ணிங்கனாக்கா இது வந்து ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு தான் இருக்கும். சரி, அதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும். நம்ம அரசியல் சம்மந்தமான விஷயங்களே அப்பப்போ வந்து பேசுகிறோம். இப்போ தமிழக அரசியல் கொஞ்சம் வித்தியாசமான ஒரு வழியில் தான் போய்கொண்டிருக்கிறது. முதலமைச்சர், தமிழகத்தின் தற்போதைய முதலமைச்சர், இதற்கு முன்னாள் முதலமைச்சராக இருந்த அவரை நேரில் சந்தித்திருக்கிறார். மற்ற அரசியல் கட்சி தலைவர்களையும் சந்தித்திருக்கிறார். அதில் வேறு நிறைய கருத்துக்கள் நிலவுது. முன்னாள் எதிர்கட்சி தலைவரை அவர் சந்திக்கலை அப்படிங்கிற மாதிரி, அதுமாதிரி அவர் வணக்கம் வச்சார், வணக்கம் வைக்கல அப்படிங்கிற மாதிரி. அதற்கு வந்து ஒரு காணொலி எவிடன்ஸும் வந்து வந்திருக்கு. வந்த உடனே வந்து முன்னாள் எதிர்கட்சி தலைவர் வந்து வணக்கம் வச்சுருக்காங்க. அதற்கு வந்து சிஎம்மும் வணக்கம் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் பதவி ஏற்க போகும்போது அங்கே அமர்ந்திருந்தாங்க இல்லையா, அதற்கு மேலே பார்த்திங்கனாக்கா அந்த கட்சியினுடைய முன்னாள் தலைவர், இவங்க ஜெயலலிதா இருக்காங்க இல்லையா, முன்னாள் பொதுச் செயலாளர், முன்னாள் சிஎம், ஒரு மிகச்சிறந்த ஆளுமை, தமிழகத்தில் மிக முக்கியமான ஆளுமைன்னு சொல்லலாம். இப்போ சிறப்பு அதெல்லாம் வந்து எந்த விஷயத்துலன்னு இருக்குது. அவங்க ஆனால் ஒரு நல்ல ஒரு ஆளுமைன்னு சொல்லலாம். எந்த ஒரு தருணத்தில், அதாவது எவ்வளவு தாக்கத்துக்குள்ளானாலும் துவலாமல் எதிர்த்து களமாடக்கூடிய ஒரு ஆற்றல் மிக்கவங்க. அவங்களுடைய புகைப்படம் அங்கே இருந்திருக்கு. அவங்களுடைய கட்சி முன்னாள் தலைவர், முன்னாள் தலைவி, அதற்காக அவர் வந்து வணங்கியிருக்கிறாரு. அதற்கு தான் வந்து சிஎம் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணல. அது மேலே பார்த்து வணங்குறது தெரியுது அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு வீடியோஸ்லாம் வந்து காட்டியிருக்காங்க. ஸோ அதன் வாயிலாக நமக்கு தெரியுது அவங்களுக்குள்ள அந்த மாதிரிலாம் எந்த எண்ணமும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி. அது மாதிரி ஏன் அவர் இன்னும் எதிர்கட்சி தலைவர் சந்திக்கலை அப்படிங்கிற மாதிரி போது அந்த கட்சிக்குள்ளேயே ஒரு குழப்பம் பண்ண இருக்குது. இப்போ 2 பிரிவாக வந்து பிரிஞ்சிருக்கு. அதே சமயம் அவர் சட்டமன்றத்தில் யாரெல்லாம் பார்க்கலையோ அவங்கெல்லாம் போய் பார்த்துருக்காரு அப்படிங்கிற மாதிரியும் ஒரு குரூப் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆமாம், முக ஸ்டாலின் அவர் இப்போ சட்டமன்றத்தில் இல்லை, உதயநிதி அவர் தான் வந்து இருக்கிறாரு, அதனால் அவரை போய் பார்த்தாரு வீட்டில். அதே போல் அன்புமணி அவர் வந்து சட்டமன்றத்தில் இல்லை, வெளியே தான் இருக்கார். அதாவது அவங்களோட ஒய்ஃப் தான் வந்து ஜெயிச்சு அவங்க இப்போ சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறாங்க. அவங்களையும் அவங்கள ஒரு சட்டமன்றத்தில் பார்த்துருப்பாரு.
அன்புமணி ராமதாஸ் அவரை வந்து பார்க்கல, அதனால் நேரில் போய் பார்த்துருக்கிறாரு. சீமான் அவர்கள் சட்டமன்றத்திற்கு செல்லவில்லை, அதனால் அவரை போய் பார்த்துருக்கிறாரு. இந்த மாதிரி தான் அவர் வந்து தேர்ந்தெடுத்திருக்காரு. வைகோ அவர்கள் அவர் வந்து முதுபெரும் அரசியல் நம்ம அரசியல்வாதின்னு சொல்லலாம். டைகர் ஆஃப் பார்லிமெண்ட் அப்படிங்கிற மாதிரி வந்து இந்திரா காந்தி அமைச்சரவையில், அதாவது இந்திரா காந்தி பிரதமராக இருந்த பொழுது இவருடைய முழக்கங்கள் மிகப்பெரிய அளவில் சில எப்படி சொல்கிறது, பக்கத்து நாட்டில் நடந்த அந்த பிரச்சனைகள் தொடர்பான விஷயங்களை நாடாளுமன்றத்தில் ஒழிக்க செய்தவர், முக்கியமான ஒரு நபர்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் நடந்த விஷயங்கள்லாம் வந்து அதெல்லாம் வந்து எப்படி நடந்தது, அதில் இருக்கக்கூடிய அந்த குழப்பங்கள், அதெல்லாம் நம்ம வந்து பேச விரும்பல. பட் ஒரு கட்டத்தில் அவர் வந்து மிக ஆதரவான ஒரு நிலைப்பாட்டை எடுத்து ஆதரவாகவே அவர் வந்து குரல் எழுப்பினார். அவரையும் போய் சந்திச்சிருந்தார். அவரும் ஒரு மிகவும் பழமையான முதுபெரும் அரசியல்வாதி அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஒரு கட்டத்தில் மிகப்பெரிய தாக்கத்தை திமுக கட்சிக்கே அவர் ஏற்படுத்தியவர் 93 காலகட்டத்தில். ஸோ இதெல்லாம் வந்து நல்ல ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது. இப்போதைக்கு எல்லாரையும் வந்து பார்த்துருக்கிறாரு. அதுக்கப்புறம் வேறு சிலரையும் அவர் வந்து சந்திப்பார் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லப்படுது. அந்த சட்டங்களும் பார்த்திங்கனாக்கா விரைவாகவே அவர் வந்து அறிவித்து கொண்டிருக்கிறார். ஆனால் வந்து 2 நாள் கழித்து தான் இவர் வந்து எப்படியும் வந்து 13ஆம் தேதிக்குள்ளாக 13ஆம் தேதி வரை நேரம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது, காலம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. ஆளுநரார் அவருடைய அந்த மெஜாரிட்டியை நிரூபிக்கணும். மெஜாரிட்டி மீன்ஸ் அந்த ஃப்ளோர் டெஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க இல்லையா, அதில் வந்து அவர் வந்து 118 எம்எல்ஏக்களின் ஆதரவு எனக்கு இருக்கிறது என்பதை அவர் வந்து நிரூபிக்கணும். ஸோ அதற்கான காலக்கெடு வந்து 13ஆம் தேதி, அதற்குள்ளாக அவர் வந்து செய்யணும். அதற்காக தான் இப்போ வேலைகள்லாம் போயிட்டுருக்குது. அதை மாதிரி அவர் வந்து அந்த காலக்கெடுவை கடந்து வந்துட்டாருனாக்கா இன்னமும் பல அதிரடியான திட்டங்கள் வரும் அப்படிங்கிற மாதிரி நம்ம எதிர்பார்க்கலாம். குறிப்பாக இப்போ டாஸ்மாக் கடைகளை மூடுவதற்காக அவர் சில சட்டங்களை கொண்டு வர இருக்கிறார். அதாவது உத்தரவுகள் தான், சட்டங்கள்னு சொல்ல முடியாது, இதில் எப்படி சட்டங்கள், உத்தரவு. அதே போன்ற சிங்கப்பெண் திட்டம், அதெல்லாம் வந்து சிறப்பான திட்டமாக இருக்கிறது. அப்போ சிங்கப்பெண் திட்டம் வந்து எப்படி இம்ப்ளிமெண்ட் ஆக போகுதுங்கிறது வந்து தெரியல. இன்னும் அவங்க வந்து எத்தனை பேரை இதற்காக அப்பாயின்ட் பண்ண போகிறாங்க, இது எப்படி வந்து ஒர்க் அவுட் ஆகும், ஏதாவது முக்கியமான சில இடங்களை அவங்க வந்து தேர்ந்தெடுத்து வச்சுருக்காங்களே. ஏன்னா இப்போ இந்த டாஸ்மாக் கடைகளை மூடுவதற்கான உத்தரவு கூடிய விரைவில் வரலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நியூஸ் வந்தது இல்லையா. அப்போ நான் தெரிஞ்சுக்கிட்டது என்னென்னாக்கா, ஆல்ரெடி அவங்க வந்து சில டாஸ்மாக் கடைகளை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க, பிரச்சனைக்குரியது அப்படிங்கிற மாதிரி. கோயில்கள் பள்ளிகளுக்கு அருகில் இருக்கிறது மட்டும் கிடையாது, அது இல்லாமல் சில பிரச்சனைகள், சில சமூக விரோத நடவடிக்கைகள் நடைபெறக்கூடிய அந்த இடங்களுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய அந்த டாஸ்மாக் கடைகளை அவங்க வந்து தெரிஞ்சு வச்சுருந்துருக்காங்க. அதெல்லாம் வந்து கேட்டு அறிந்திருக்கிறாருங்கிறத விட அதெல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுருக்க சொல்லியிருப்பார். ஒவ்வொரு கடையாக வந்து அவர் வந்து கேட்டு இது பண்ணிகிட்டு இருக்க முடியாது. ஸோ கலெக்ட் பண்ணி அவருக்கு இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க. அதை வைத்துக்கொண்டு அவர் எத்தனை கடைகளை மூடலாம் அப்படிங்கிற மாதிரியான முடிவை வந்து எடுக்கலாம். அதற்கு இன்னும் நாட்கள் இருக்கிறது, அது வெளியாகுவதற்கான சாத்தியக்கூறுகளும் இருக்கிறது. அதற்கு முன்பு தான் அந்த ஃப்ளோர் டெஸ்ட் நடக்கணும். அது எப்படி நடக்குதுன்ட்டு பார்க்கலாம். மற்றபடி எல்லாம் ஒரு மார்க்கமாக நல்லா தான் போயிட்டுருக்கிற மாதிரி இருக்குது. இது வரைக்கும் நல்லா போகுது. அதிமுக கட்சியில் மட்டும்தான் அந்த பிரச்சனை இப்போ இருக்குது. உட்கட்சியில் 2 பிரிவுகளாக இருக்கிறார்கள். அது எப்போ சரியாகுங்கிறதையும் நம்ம வந்து பார்க்கணும். சரி, உங்களுக்கு என்னென்ன தோணுது? இந்த வானிலை இருக்கட்டும், வானிலையும் வந்து நம்ம வந்து பேசுகிறோம். வானிலை தொடர்பான கேள்விகளுக்கும் நிச்சயமாக உங்களுக்கு விளக்கங்கள் வழங்கப்படும். இந்த அரசியல் தொடர்பான விஷயங்களையும் அப்பப்போ நம்ம வந்து பேசலாம். இதுவும் பேசக்கூடிய விஷயம் அப்படிங்கிற மாதிரி நான் நினைக்கிறதுனால தான் நான் வந்து பேசுகிறேன். இன்னும் புதிதாக ஆட்சி அமைத்திருக்கக்கூடிய அந்த அரசுக்கு நேரம் தேவை. ஃப்ளோர் டெஸ்ட்டில் அவங்க கண்டிப்பாக பாஸ் ஆகணும். அதாவது ஃப்ளோர் டெஸ்ட்டில் அவங்களுடைய அந்த மெஜாரிட்டியை நிரூபித்து அதன் பிறகு அவங்க எப்படி ஆக்டிவாக அடுத்த ஒரு 2-3 மாதத்திற்குள்ளாக ஏதாவது புதிதான திட்டங்களை அவங்க வந்து செய்கிறாங்களா, இல்லை சொன்னது போல் அவர்கள் பதவியேற்கும் பொழுது சொன்ன விஷயங்களில் எந்த அளவுக்கு முனைப்பு காட்டி அந்த வெள்ளை அறிக்கையாக இருக்கட்டும், அது வெளிக்கொணர எந்த அளவிற்கு அவங்க ஆர்வம் காட்டுறாங்க, அண்ட் அந்த சிங்கப்பெண் திட்டம் மற்றும் வேறு சில விஷயங்கள், இதெல்லாம் வந்து எப்படி
ப்ராக்டிக்கலாக இம்ப்ளிமெண்ட் பண்ண முயற்சி பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கணும். அதெல்லாம் பார்த்தா தான் நம்மளால வந்து சொல்ல முடியும். இப்போதைக்கு அவங்க வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜில் தான் இருக்கிறாங்க அரசியலை பொறுத்த வரைக்கும். ஸோ அரசியல் தொடர்பான கேள்விகளை கூட நீங்கள் வந்து முன்வைக்கலாம். நம்ம அதை கூட டிஸ்கஸ் பண்ணலாம், தப்பே கிடையாது. சரி, உங்களுடைய கேள்விகளுக்கு நான் வந்து விளக்கங்கள் வழங்கிடுறேன். இப்போதைக்கு வெதர் கண்டிஷன்ஸ் உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். 8 கேள்விகளை நீங்கள் வந்து முன்வைத்திருக்கீங்க. அவைகளுக்கு என்னுடைய விளக்கங்களை வழங்கி கொண்டு இந்த காணொலியை நான் வந்து நிறைவு பண்ணிக்கிறேன். முதலாவதாக விநாயகர் மூர்த்தி, அன்பு நண்பர் இம்மானுவேல் அவர்களுக்கு இனிய இரவு வணக்கம். வானிலை என்பது மாற்றத்திற்கு உட்பட்டது என்று கூறுவது மிகவும் சரியான ஒன்றுதான். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் சுற்றுவட்டாரம் 9/5/2026 அன்று ஒரு நாள் மற்றும் 17 மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. ஆனால் அடுத்த 2 நாட்களாக மழைக்கான எந்த அறிகுறியும் தென்படவில்லை. நீங்கள் கூறும் வானிலை அறிக்கை மிகவும் துல்லியமாக இருக்கிறது. அடுத்த 24 மணி நேர வானிலை பொறுத்த வரையில் அந்த சுழற்சியின் நகர்வை பொறுத்தே அமையும் என்று சொன்னீர்கள். அது உண்மைதான். எங்கள் பகுதியில் அடுத்த மழைக்கான வாய்ப்பை எப்போது எதிர்பார்க்கலாம் நண்பரே? நன்றி வணக்கம் அப்படிங்கிறத அவங்க சொல்லியிருக்கிறாங்க. உண்மை, அதுதான் நம்மளும் சொல்கிறோம். இப்போ ஒரு சுழற்சி இருக்குனாக்கா சுழற்சி தான் இனிமேல் வந்து டோட்டலாக டிசைட் பண்ண போகுது. இந்த சுழற்சி கிட்ட வந்திருந்தால் வேறு மாதிரியான மழை, இந்த சுழற்சி கொஞ்சம் விலகி போனதுனால வேறு மாதிரியான மழை. இதை நான் ஏற்கனவே ஒரு முறை சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலும் எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். ஒரு கட்டத்தில் இந்த மிக்ஜாம் புயல் வந்தது இல்லையா சென்னையில். ஆக்சுவலாக அது வந்து உள்ளே என்ட்ராகலை சென்னையில். அது வந்து கிட்டக்கு நெருங்கி அப்படியே மேலே வந்து போணுச்சு. அது நீங்கள் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. அதனுடைய அந்த வெளிப்புற பகுதி, அடர்த்தியான மழைமேகங்கள் கொண்ட பகுதி சில பகுதிகளில் சென்னை மாநகர் மற்றும் அதோடைய புறநகர் பகுதிகளில் விழுந்தது. அதனால் பலத்த சேதம் சில இடங்களில் ஏற்பட்டது. அதிலெல்லாம் மாற்று கருத்துக்களே கிடையாது. ஏன்னா 2 நாள் மழை வந்து பெஞ்சுது. துறைப்பாக்கம் அதிகமாக பாதிக்கப்பட்டிருந்தது. துறைப்பாக்கத்தில் அதிக அளவிலான மழை வந்து அந்த பீரியடில் வந்து பதிவாகி இருந்தது. அது மாதிரி நிறைய இடங்களில் மழை வந்து பதிவாகி இருந்தது. சென்னை மாநகர் முழுமைக்குமே பார்த்திங்கனாக்கா ஆவரேஜாகவே 200 மில்லிமீட்டருங்கிறது வந்து 200 மில்லிமீட்டருக்கும் மேலே தான் வந்து பதிவாகி இருந்தது. சில இடங்களில் 400 மில்லிமீட்டர், சில இடங்களில் 300 மில்லிமீட்டர் அளவு மழையும் வந்து பதிவாகி இருந்தது. அதிகபட்சமாக நான் வந்து சொல்கிறேன். ஸோ அந்த அளவிற்கு மழையை கொடுத்தது. ஆனால் அந்த சுழற்சி ஒருவேளை பக்கத்தில் வராமல் அந்த சைடு ஒரு 50 கிலோமீட்டர் தள்ளி அதனுடைய மையப்பகுதி நிலை கொண்டு இருந்ததுன்னா அந்த ஒட்டுமொத்த சினாரியாவுமே வந்து மாறி இருக்கும். இதுதான் இயற்கை. அந்த நேரத்தில் அதை டிஸ்கஸ் பண்ணும்போது அது வந்து எல் நினோவின் தாக்கமாக அந்த குளோபல் பேராமீட்டர்ஸ்லாம் எடுத்து வச்சுலாம் வந்து பேசுவாங்க. நான் டிவி டிபேட் ஷோவில் அப்போ பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தேன்னு நினைக்கிறேன். அந்த நிகழ்வுக்காக இல்லை வேற ஒரு நிகழ்வுக்கு நான் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தேன். அதற்கு நெருக்கத்தில் தான் இதெல்லாம் வந்து நெருங்கி இருக்கும்போது ஒரு தொலைக்காட்சி ஊடகத்தில் நான் வந்து பேசிகிட்டு இருந்தேன். அப்போ சொல்லும்போது நான் தான் சொன்னேன், அது இதே தான் நான் வந்து சொன்னேன். பட் அங்கே வந்து எனக்கு போதுமான அந்த நேரம்ங்கிறது வந்து இல்லை. அது வேற ஒரு இதுக்காக நடந்த ஒரு டிபேட் ஷோ மாதிரி இருந்தது. எப்படி நடவடிக்கைகள் அரசு எடுத்துக்கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறத காட்டுறதுக்கான ஷோ மாதிரி தான் அது இருந்தது. அதில் நான் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தேன். டெக்னிக்கலாக அதில் இருக்கக்கூடிய சில ஃபேக்டர்ஸை எக்ஸ்பிளைன் பண்ண நினச்சேன். பட் அதற்கான சந்தர்ப்பம் அங்கே எனக்கு அமையலை. ஆனாலும் நாங்கள் சொல்ல முயன்றது என்னென்னாக்கா, நம்ம எல்லாத்துக்கும் தூக்கி எல் நினோவையும் வேறு சில ஃபேக்டர்ஸையும் கொண்டு வந்து சொன்னோம்னாக்கா அது வந்து வேலைக்காகாது. இப்போ அந்த சுழற்சி வந்து மழை கொடுத்துச்சு. சுழற்சி வந்து கொஞ்சம் தள்ளி போயிருந்தால் கூட அந்த அளவுக்கு மழை வந்து கிடைத்திருக்காது. அப்போ அந்த மழையை நம்ம எப்படி வந்து எல் நினோ எஃபெக்ட்னு சொல்ல முடியும்? நீங்கள் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ தூத்துக்குடியில் பதிவானுச்சு இல்லையா ஒரு மழை, அதை நம்மளால் வந்து ஓரளவிற்கு சொல்ல முடியுது. இந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமான ரெயின்ஃபால் வந்து ரெக்கார்ட் ஆனது கிடையாது. பட் அதுக்கும் வந்து ரீசன் இருக்குது. சர்க்குலேஷன் வீக்கராக ஒரே இடத்துல வந்து இருந்தது. ஸோ ஒரே இடத்துல காற்று குவிதல் அதிகமாக இருந்ததுனால அந்த மாதிரி தூத்துக்குடி மாவட்டத்தில் ஒரு மேசிவான ரெயின்ஃபால் வந்து ரெக்கார்டாக இருந்தது. கிட்டத்தட்ட 95 சென்டிமீட்டர் அளவு மழை ஒரு பகுதியில், தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய தெற்கு பகுதியில் குலசேகரப்பட்டினம்னு நினைக்கிறேன், சம்திங் லைக் தட். சரியாக டக்குன்னு நினைவில் வரல. பட் அங்கே பதிவாயிருந்தது. நம்ம வந்து காயல்பட்டினம், ஐ திங்க் ஸோ, காயல்பட்டினம் ஆர் சம்திங் லைக் தட், அந்த மாதிரியான ஒரு இடத்துல வந்து பதிவாகி இருந்தது. அதே போல் ஸ்ரீவைகுண்டத்தில் கூட அந்த நேரத்தில் 600 மில்லிமீட்டர் அளவு மழைன்னு நினைக்கிறேன். ஸோ திருநெல்வேலி மாவட்டத்திலையும் நிறைய இடங்களில் எக்ஸ்ட்ரீமான ரெயின்ஃபால் இருந்தது. அதெல்லாம் நம்மளால் வந்து பார்க்க முடிந்தது. அந்த ஈவெண்ட்டை நம்ம வந்து கம்பேர் பண்ணி பார்க்கலாம் ஓரளவுக்கு. பட் எல் நினோ அதுதான் எல்லாத்துக்கும் காரணம் நம்மளால் வந்து சொல்ல முடியாது இல்லையா? ஒரு சுழற்சி உருவாகிறதுங்கிறது இங்கே வந்து இயல்பு. அந்த சுழற்சியினுடைய இன்டென்சிஃபிகேஷன் அதிகமாக இருக்கலாம் அப்படிங்கிறத நம்மளால் சொல்ல முடியும். எல் நினோவினுடைய தாக்கத்தினால
ஒரு சுழற்சினால் கிடைக்கக்கூடிய அந்த அடர்ந்த மழைமேக குவியல்கள் இருக்கு இல்லையா, அது வந்து இயல்பை விட அதிகமாக இருக்குதுன்னு நம்மளால் வந்து சொல்ல முடியும். ஆனால் அது வந்து சென்னைக்கு தான் டார்கெட் பண்ணி அந்த மழையை கொடுத்துச்சு அப்படிங்கிற மாதிரி நம்மளால சொல்ல முடியாது. ஸோ எல்னினோ எஃபெக்ட் இஸ் டைரக்ட்லி அஃபெக்ட் சென்னை அப்படிங்கிற மாதிரி ஒரு கணக்கு வந்து கிடையாது. ஆக்சுவலாக நடக்கும்னாக்கா எப்படி, இயற்கை ஒரு சுழற்சி வருது, அந்த சுழற்சி வந்து நமக்கு கொடுத்தா மழை, கொடுக்காவிட்டால் ஒன்றும் இல்லை. இந்த மாதிரி பலமுறை நடந்திருக்கிறது. நமக்கு வர வேண்டிய சுழற்சிகள் எத்தனையோ முறை அக்டோபர் மாதத்தில் சுழற்சிகள் உருவாகி அது மேற்கு வங்கத்திற்கோ வங்கதேசத்திற்கோ சென்றிருக்கிறது, ஒடிசாவிற்கு சென்றிருக்கிறது, பல முறை ஒடிசாவிற்கு சென்றிருக்கிறது. இதெல்லாம் நம்ம வந்து பார்த்துருக்குறோம். ஸோ அந்த மாதிரி தான் ஒரு சுழற்சி உருவாகிட்டுனா அந்த சுழற்சியினுடைய நகர்வை பொறுத்து தான் அனைத்து விஷயங்களும் வந்து அமையும். அதுதான் நான் இங்கே சொல்லிக்க வரேன். அதுக்கப்புறம் வணக்கம், திருவண்ணாமலை மாவட்டம் மழை நிலவரம் சொல்லுங்கள் சார், நன்றி வணக்கம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து வரக்கூடிய நாட்களில் மழைக்கான வாய்ப்புகள் குறைவாக தான் இருக்கிறது. மீண்டும் அந்த சுழற்சியினுடைய தாக்கம் குறைந்த பிறகு, இல்லை அந்த சுழற்சி ஒருவேளை அங்கே நிலை கொண்டு கொஞ்சம் காற்றின் திசையில் மாறுதல் ஏற்படுத்துனுச்சுனாக்கா அடுத்த 2 நாட்களுக்கு பிறகு மழையானது கிடைக்கலாம். அது என்னென்னங்கிறத நம்ம ஒவ்வொரு நாளுமே பார்த்துடலாம். சதீஷ் ராக்கி, குட் மார்னிங் தம்பி, ஸ்ரீலங்கா பட்டிகோலா ரெயின் வெரி ஹெவி டுடே, தேங்க்ஸ் தம்பி அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இன்றைக்கி வந்து அவங்களுக்கு மழை வந்து பதிவாக இருந்திருக்கிறது. இன்றைக்கினாக்கா நேற்று தான், ஐ மீன் 11ஆம் தேதி மழையானது பதிவாக இருக்கிறது போல் அதை தான் அவங்க வந்து தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. இனி வரக்கூடிய நாட்களில் மழையானது குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. மீண்டும் சாதகமான வாய்ப்பு வரும்பொழுது நாங்கள் கூட பகிர்ந்து கொள்கிறேன். இப்போ வந்து யாழ்ப்பாணம், மட்டக்களப்பு இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் மழைக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கப்புறம் சகாயமேரி, திண்டுக்கல் ரெயின் வருமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி கண்டிஷன் ரொம்ப ஃபேவரபுளாக இருந்தது, பட் இப்போ அந்த அளவுக்கு இல்லை. மேபி இன்னும் கொஞ்சம் நாளுக்கு பிறகு சாதகமான அமைப்புகள் உருவாகும். நிச்சயமாக நான் உங்கள் கூட பகிர்ந்து கொள்கிறேன். தொடர்ந்து நீங்கள் இணைந்திருங்க. பழனிவேல் கதிர் அப்படிங்கிற நண்பர் அவர்களுக்கு வணக்கம், நாம் அனைவரும் தமிழர்கள், வாழ்க தமிழ்னு சொல்லியிருக்காங்க. உண்மையிலேயே அதுதான், அதாவது தமிழ் உணர்வு என்பது தமிழர்களுக்கு இருக்கும். அதே போல் ஒவ்வொரு மொழி உணர்வாளர்களும், மொழிப்பற்று மிக்கவர்களும் ஒவ்வொரு பிராந்தியத்திலும் அவர்கள் தாய்மொழி என்பது அவர்களுக்கு உயர்வானதாக தான் இருக்கும். தமிழ் மூத்த மொழி என்கிறதுல எனக்கு மாற்று கருத்தே கிடையாது. அதில் வந்து நான் வந்து எதையுமே வந்து சொல்ல முடியும். நம்மகிட்ட இருக்கக்கூடிய இலக்கணம், இலக்கியங்கள்னு பார்த்திங்கனாக்கா ஒன்று 3000 வருஷம் பழமையானதாக இருக்குது. அது நமக்கு தெரிந்தே 3000 வருஷம் பழமையானதாக இருக்கிறது. தொல்காப்பியத்தின் வயது என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியாதது கிடையாது. தமிழ் கண்டிப்பாக தமிழகத்தில் முதன்மையாக இருக்கணும், அதுதான் வந்து ரொம்ப அவசியம். ஆனால் சில விதிமுறைகள் இவர் எதுக்காக அதை சொல்லியிருக்காருன்னா, நேற்று நம்ம பேசியிருந்தோம் அது தொடர்பாக. பட் ஆளுநர், அதாவது மத்திய அரசின் வழிகாட்டுதலின் பிரகாரம் ஆளுநரின் நிகழ்வில் இந்த மாதிரியான நடைமுறைகள் கடைபிடிக்கப்படுகிறது. இதே மாதிரியான நடைமுறைகள் 2-3 மாதங்களுக்கு முன்பு நடந்த முன்னாள் முதல்வர் பங்கேற்ற அந்த நிகழ்விலும் அரங்கேறி இருக்கிறது. அவர் பதவியேற்ற பொழுதும் கூட தேசிய கீதத்திற்கு பிறகுதான் தமிழ்தாய் வாழ்த்து பாடப்பட்டிருக்கிறது. இந்த தமிழ்தாய் வாழ்த்திலே பார்த்திங்கனாக்கா புதுச்சேரி மாநிலத்தினுடைய தமிழ்தாய் வாழ்த்து வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் புதுச்சேரிக்காரன் அப்படிங்கிறதுனால கிடையாது. ஆக்சுவலாக என்னுடைய நேட்டிவ் வந்து காரைக்காலில் நான் பிறந்ததுனால எனக்கு பிடிச்சது கிடையாது. எனக்கு இந்த பாடல்களினுடைய உள்ளர்த்தத்தை பார்க்கும்போது தான் அந்த வார்த்தைகள் பிரயோகம் வந்து புதுச்சேரியினுடைய அந்த தமிழ்தாய் வாழ்த்தில் ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் அந்த பாட்டை கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான். நீங்கள் வேணால் போட்டு பாருங்கள், வாழ்வி நீர் செம்மையைன்னு வரும். அழகான பாட்டு அது. அதில் வந்து செந்தமிழே உயிரே, அது அந்த சொல்லும் போதே எனக்கு வந்து ரொம்ப ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு உணர்வே வரும் அந்த பாட்டில். அவ்வளோ அழகான சொல்லாடல்களை அதில் வந்து பயன்படுத்தியிருப்பாங்க. பாரதிதாசன் எழுதிய அந்த பாடல் இருக்கிறது இல்லையா, அதாவது அந்த பாடல் தான் இப்போ நம்ம புதுச்சேரியினுடைய தமிழ்தாய் வாழ்த்து. வாழ்வினில் செம்மையை செய்பவள் நீயே, அருமையான பாடல். அதில் வந்து அந்த சொல்லாடல், அது பயன்படுத்தப்பட்ட விஷயம், அது பயன்படுத்தப்பட்ட அந்த எப்படி சொல்கிறது, கரெக்டான இடத்துல அந்த கரெக்டான அந்த வார்த்தை பிரயோகம் என்பது மிக அழகாக இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு தோணுன விஷயம். இது வந்து கம்பேரிசன்லாம் ஒன்றும் கிடையாது. நான் வந்து பார்க்கும்போது எனக்கு இந்த விஷயங்களை, ஏன்னா எனக்கே வந்து தமிழ்தாய் வாழ்த்து, நம்ம புதுச்சேரி மாநிலத்தினுடைய தமிழ்தாய் வாழ்த்து எப்போ எனக்கு வந்து கிளியராக தெரியும்னாக்கா, நான் வந்து
ப்ரைவேட் ஸ்கூல்லேருந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் போய் என்னுடைய ஹையர் செகண்டரிக்கு ஜாயின்ட் ஆகும்போது தான் எனக்கே தெரியும். எங்களுடைய இப்போ ஸ்கூலில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த மாதிரி இப்போ ஜனகணமன பாடுவாங்க, தேசிய கீதம் வந்து பாடுவாங்க. பட் வந்து தமிழ் தாய் வாழ்த்துன்னு தனியாக வந்து பாடினது கிடையாது. இப்போ அது கம்பல்சரியாக இருக்கலாம், ப்ரைவேட் ஸ்கூல்ஸ்லேயும் சரி, கான்வென்ட்லேயும் சரி. அப்போ அது மாதிரி இல்லை. அதனால கூட அப்படி இருந்திருக்கலாம். கடவுள் வாழ்த்து பாடிட்டு அதுக்கப்புறம் தேசிய கீதம் பாடுவாங்க, கொடி ஏற்றுவாங்க, தேசிய கீதம் பாடுவாங்க. தினமுமே இது வந்து நடக்கும் நான் படித்த பள்ளியிலே. இப்பொழுது நடைமுறைகள் மாறி இருக்கலாம், அது என்னவென்று எனக்கு தெரியவில்லை. அதுக்கப்புறம் நான் ஒரு அரசு பள்ளியில் என்னுடைய 16வது வயதில் +1 போய் சேர்றேன். அப்போ தான் எனக்கு வந்து அந்த இடத்துல இந்த தமிழ் தாய் வாழ்த்து, பாரதிதாசன் அவர்கள் எழுதிய தமிழ் தாய் வாழ்த்து தெரிய வந்தது. அதன் பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பாடல்களை நான் வந்து உற்று நோக்கும் பொழுது அந்த வார்த்தைகளுக்கான அர்த்தத்தெல்லாம் நான் வந்து தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணும்போது ரொம்ப அழகான ஒரு விஷயத்தை அவர் செஞ்சுருக்காரு அப்படிங்கிற மாதிரி எனக்கு வந்து தோணும். சரி, அது தொடர்பாக நம்ம பேசலாம். அது வந்து இன்னொரு வீடியோவே போகும், லென்த்தாக போணுச்சுனாக்கா. பட் நான் சொல்கிறேன், ஏதோ எனக்கு தோணுச்சு, நான் வந்து சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் பழனிவேல் கதிர் அவருக்கு தான் நம்ம வந்து சொல்லியிருக்கிறோம். கண்டிப்பாக தமிழ் வந்து என்றைக்குமே முதன்மையாக தான் இருக்கணும், அதில் மாற்று கருத்துக்களே கிடையாது. தமிழக அரசு செய்யக்கூடிய இனி வரக்கூடிய எல்லா விழாக்களிலும், தமிழக அரசு சார்பாக நடத்தக்கூடிய அனைத்து விழாக்களிலும் தமிழ் முதன்மையாக இருக்கும். அதில் முதன்மையாக இருக்குன்னு நான் அப்படி சொல்ல முடியும், இருக்கணும். இருந்தால் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. விஜயகுமார் அப்படிங்கிற நண்பர் வந்து, இனிய காலை வணக்கம் ஐயா. கோவை மாவட்டம் அன்னூர் வடக்கு எங்கள் பாசக்குட்டை ஊரில் இதுவரை மழை இல்லை. வரும் நாட்களில் நல்ல மழை கிடைக்குமா? எங்கள் பகுதி விவசாயிகள் மழையை எதிர்பார்த்து உள்ளார்கள், நன்றிங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்கிறாரு. ஆக்சுவலாக இப்போ நான் அன்னூரை படிக்கும்போது 19 மில்லிமீட்டர் அளவு மழைன்னு இருந்தது. நீங்கள் இப்போ என்ன நிலவரம் அப்படிங்கிறத எங்கள் கூட பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த காணொலியினுடைய கருத்துரை பகுதியில். ஷாகி 1988 அப்படிங்கிற நண்பர் வந்து, சென்னை சிட்டி நுங்கம்பாக்கம், ஆஃப்டர் எஸ்டர்டே 6 centimeter rain, just cloudy. The summer was so dry. The entire fallen rain dried up before evening. இதுக்கோரும் சான்ஸ் ஃபார் a heavy rain for a few days even if the cyclonic circulations moved further. I mean சிசின்னு அவர் போட்டிருக்கிறார். அதற்கு அர்த்தம் வந்து சைக்ளோனிக் சர்க்குலேஷன் தான். சைக்ளோனிக் சர்க்குலேஷன்னா சைக்ளோன் நினச்சிக்காதீங்க. சைக்ளோனிக் சர்க்குலேஷன்னாக்கா ஆன்டி சைக்ளோன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி. சூறாவளி எதிர்ப்பு சுழற்சி, சூறாவளி சுழற்சினா சூறாவளி கிடையாது, அதற்கான ஒரு சுழற்சி, ஒரு லோ ப்ரெஷர், இந்த ஒரு சுழற்சி வடிவத்தில் இருக்குது. அந்த மாதிரி தான், அதுதான் வந்து சைக்ளோனிக் சர்க்குலேஷன் சொல்லுவாங்க. அப்பர் ஏர் சைக்ளோனிக் சர்க்குலேஷன் சொல்லும் போது வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி, வேறு எதுவும் கிடையாது. இப்போ அதுதான் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறிவிட்டது அல்லவா. ஸோ மூடு ஃபர்தர். இந்த ட்விஸ்ட்டு எல்லாருக்குமே லேட் சர்ப்ரைஸ் ஆகிடுச்சு. அகெயின் சென்னை தொப்பியா அப்படிங்கிற மாதிரி கேட்டு வருத்தத்தை தெரிவிச்சிருக்கிறாரு. எஸ், பாசிபிலிட்டிஸ் வந்து கொஞ்சம் தள்ளி போகலாம் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்க வேண்டியது தான். மீண்டும் வரும், சென்னைக்கும் வாய்ப்பு வரும். அதற்காக நீங்கள் வந்து காத்துருங்க. ஜூன் மாதத்தில் கூட மழையெல்லாம் பதிவாகாதன்னெலாம் கிடையாது. சென்னையை பொறுத்த வரைக்கும் இடையே மழைக்கான வாய்ப்புகள் வரும். ஜூலை மாதத்தில் கண்டிப்பாக ஒரு நல்ல மழைக்கான சாத்தியக்கூறுகள் என்பது இருக்கும். மாலை மற்றும் இரவு நேரங்களில் அல்லது வேறு அது எப்படி நடக்குதுன்ட்டு பார்க்கலாம். ஜூலை மாதத்தில் மேபி பெட்டரான ரெயின்ஃபால் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும். ஆகஸ்ட் மாதத்தில் பெட்டரான ரெயின்ஃபால் வந்து இருக்கும். விநாயகர் மூர்த்தி, அன்பு நண்பர் மாணவர்களுக்கு இனிய இரவு வணக்கம். ஸோ இம்மானுவேல்னு போடும்போது தமிழ் அப்படி, அதாவது அந்த கீபோர்டில் அவர் வந்து அடிக்கும் போது அதுவாகவே வந்து மாற்றிடுச்சின்னு நினைக்கிறேன். நள்ளிரவை ஒட்டி அதிகாலை நேர குரல் பதிவிடுவது போல் மாலை அல்லது இரவு நேரத்தில் ஒரு காணொளி பகிர்ந்து கொண்டீர்கள் என்றால் அந்த நேரத்தில் எந்தெந்த பகுதியில் மழைக்கான வாய்ப்பு இருக்கிறது என்று தெரிந்து கொள்ள எங்களுக்கு மிகவும் உதவியாக இருக்கும் நண்பரே, நன்றி வணக்கம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. ஆக்சுவலாக அந்த நிகழ்நேர தகவல்கள்ங்கிற அந்த கான்செப்ட் பார்த்திங்கனாக்கா நம்ம தான் ரொம்ப நாளைக்கு முன்னாடியிலேருந்தே இதை நம்ம வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அதுவும் பார்த்திங்கன்னா முன்னாடிலாம் ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை நம்ம இது எழுத்துப்பூர்வமான பதிவாகவே பதிவிடுவோம். இப்போ மழை மேகம் இங்கே இருக்குது, அடுத்த 10 நிமிஷத்தில் அங்கே மழை பதிவாக வாய்ப்பு இருக்குது, அடுத்த 20 நிமிஷத்தில் இங்கே மழை பதிவாகலாம், இது வந்து இந்த டைரெக்ஷனில் நகர்ந்து இந்த பகுதியை போய் அடையலாம் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த பதிவுகள் எல்லாமே இருந்தது. ஆனால் அதை தொடர்ச்சியாக பதிவிட முடியல. அதுக்கப்புறம் அதை நம்ம ஸ்டாப் பண்ணோம், குரல் பதிவுக்கு வந்தோம். குரல் பதிவு நம்ம பண்ண தொடங்கிய காலத்தில் பார்த்திங்கனாக்கா ஒரு நாளைக்கு 4-5 பதிவுகளுக்கு மேலேயே நம்ம வந்து போடுவோம்.
பட் அதுவும் பார்த்திங்கனாக்கா மக்களுக்கான ஆர்வத்தை எந்த அளவுக்கு ஏற்படுத்தி இருக்கிறது என்பது எனக்கு வந்து தெரியல. ஏன்னா முன்கூட்டியே ஒரு நாளுக்கு முன்னாடி நம்ம வந்து மழை வாய்ப்பு இங்கெல்லாம் இருக்குதுன்னு சொன்னோம்னாக்கா அது அவங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்குது. பட் என்னால் முடிந்த வரையில் நிகழ்நேர தகவல்களை நான் வந்து பகிர்றதுக்கு முயற்சி பண்ணுறேன். ஏன்னா இந்த டைம் ரொம்ப பெட்டராக இருக்குது. வீட்டில் எல்லோரும் உறங்கிருக்கிற நேரமாக இருக்குது. அதனால் நைட்டு 1 மணிக்கு எடுத்து நைட்னா நள்ளிரவு அதிகாலை நேரத்தில் தான் நம்மளால் பதிவே பண்ண முடியுது. ஸோ அப்போ ஈஸியாக பண்ணிட முடியுது. இப்போ காரைக்காலில் இருக்கும்போது என்னால் வந்து பண்ணிட முடியுது. இப்போ நாளைக்கு நாளைக்குனா இன்றைக்கி தானே கரெக்ட் 12ஆம் தேதி அன்று நான் இப்போ புதுச்சேரி கிளம்பணும். காலையில் 8 மணிக்கு கேப் வர சொல்லியிருக்கிறேன். ஸோ இங்கேருந்து நான் வந்து புதுச்சேரிக்கு போயிடுவேன். ஸோ அடுத்த 2 நாட்கள் புதுச்சேரியில் தான் தங்கி இருப்பேன். அங்கே எப்படி இருக்க போகுது கண்டிஷன்ஸ் அப்படிங்கிறது வந்து தெரியல. நம்மளால் குரல் பதிவு பண்ணக்கூடிய சாதகமான அமைப்பு இருக்கான்னு தெரியல. ஸோ இது எல்லாத்தையும் கடந்து நம்ம வந்து பண்ண வேண்டியதாக இருக்குது. பட் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் முடிஞ்ச வரையில் நான் வந்து இன்னும் அதுவும் இந்த வெப்பச்சலன மழையெல்லாம் வந்து இந்த தென்மேற்கு பருவமழை காலகட்டத்தில் பதிவாகக்கூடிய தருணத்துலலாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அந்த ஸ்டாமை ட்ராக் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் அதை கண்டினியூஸாக பண்ணும்போது தான் அது வந்து வேறு வேலைகளில் நம்மளால் வந்து எதுலேயுமே வந்து கான்சன்ட்ரேட் பண்ண முடியாமல் போயிடும். அது பண்ணலாம். அது எப்படி பண்ணலான்னாக்கா ஒரு 15 வயது சிறுவர் பண்ணலாம், 17 வயசு இருக்கும்போது பண்ணலாம். நான் வந்து 30 வயசுலேயே பண்ணேன். பட்டு 30-35 வயசில் கூட பண்ண மாதிரி ஞாபகம். பட் ஆனால் இப்போ வந்து ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அதனால் கிடைச்ச நேரத்தில் நம்மளால் ஒரு பதிவை வந்து பதிவு பண்ண முடியுது. இருந்தாலும் கண்டிப்பாக நான் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் இந்த நிகழ்நேர தகவல்கள் தொடர்பான விஷயங்களையும் பகிர்றதுக்கு முயற்சி பண்ணுறேன். காணொலியின் நேரம் மிகவும் அதிகரித்து விட்டது. அவ்வளோதான் தோழர்களை. இந்த காணொலியை பொறுத்த வரைக்கும் இத்தனை கருத்துக்களை தான் நீங்கள் கருத்துரை பகுதியில் முன்வைத்திருக்கீங்க. அவைகளுக்கு என்னுடைய விளக்கங்கள் வழங்கியிருக்கிறேன். நம்ம இந்த காணொலியில் நிறைய விஷயங்களை பேசியிருக்கோம், வானிலையும் பேசியிருக்கோம். இப்போ அரசியல் சூழல்கள் தமிழகத்தில் எப்படி இருக்கிறது என்பது தொடர்பாகவும் சில விஷயங்களை பேசியிருக்கோம். உங்களுடைய கருத்துக்களை நான் தெரிஞ்சுக்கிறதுல ரொம்ப ஆர்வமாகவே இருக்கிறேன். இந்த மாதிரியான காணொலிகள் அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் உங்களுக்கு வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த காணொலியை லைக் செய்து கொள்ளுங்கள், உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு ஷேர் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் நமது யூடியூப் பக்கத்திற்கும் முகநூல் பக்கத்திற்கும் சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வானிலை தொடர்பான மேலும் பல சுவாரஸ்யமான தகவல்களுடன் உங்கள் அனைவரையும் மீண்டும் சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் இம்மானுவேல். நன்றி, வணக்கம்.